அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். x is equal to abcன்னு எடுத்துக்கிறாங்க செட்டு. அதில் டவுன்ற ஒரு டோபாலஜி மாதிரி எடுத்து டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பை எக்ஸ் ஏபி தான் இருக்குது. தென் டவ் இஸ் நாட் அ டோபாலஜின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து டோபாலஜி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். பையும் எக்ஸும் இதிலே இருக்கா, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. செகண்ட் கண்டிஷன் யூனியன் பண்ண போகிறீங்க. ஸோ யூனியன் பண்ணும்போது இந்த ஏயும் பியும் எடுத்து யூனியன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏயும் பியும் எடுத்து யூனியன் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏபின்னு வந்துடும். ஸோ இந்த ஏபி எதில் இருக்கணும், பிலாங்ஸ் டு டவ்வில் இருக்கணும். பட் இங்கே ஏபிங்கிற அந்த இது இருக்கான்னு பாருங்கள், தனித்தனியாக தான் இருக்க தவிர சேர்ந்த மாதிரி இல்லை. ஓகே, அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு டவ், அதாவது டவ்ங்கிற செட்டில் யூனியன் பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூ வந்து இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த ரீசன்னால் இந்த டவ்வை என்னன்னு சொல்லணும்னா நாட் எ டோபாலஜி அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வெரிஃபிகேஷன், அதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி தான். லெட் டவ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். தென் டவ் இஸ் நாட் அ டோபாலஜி, இங்கேயும் வந்து டவ் டோபாலஜி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரியே யூனியன் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் எடுத்து யூனியன் பண்ணுங்கள். அப்போ இது ரெண்டையும் எடுத்து யூனியன் பண்ணும்போது, அதாவது ஏ கமா பி யூனியன் பி கமா சி, ரெண்டையும் யூனியன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், ஏ பி சி மூணுமே சேர்ந்த மாதிரி கிடைக்கும். அதாவது இதை எதுக்கு ஈக்குவலாக சொல்லலாம், எக்ஸுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். சரிங்களா? எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் தானே, எக்ஸுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். இந்த எக்ஸ் எதில் இருக்கணும், எக்ஸ் மீன்ஸ் இது தான், இது எதில் இருக்கணும்னா டவ்வில் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் இந்த செகண்ட் கண்டிஷன் யூனியனுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ் வந்து டவ்வில் இருக்கான்னு பாருங்கள். டவுன்றது இது தானே எடுத்திருக்காங்க. இதில் ஏபிசின்னு எங்கேயாவது சேர்ந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி இல்லை. ஓகே, ஆனால் இந்த எக்ஸுங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ யூனியனில் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. சரிங்களா? அப்போ அடுத்தது இன்டர்செக்ஷன் பார்க்கலாம். ஓகே, அப்போ இன்டர்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டு செட் எடுத்துக்கிறோம், எடுத்து ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது இதில் என்ன வருதுன்னு பாருங்கள், ஏ கமா பின்னு வருது, அதே மாதிரி பி கமா சின்னு இருக்கா. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பின்ற செட்டு கிடைக்கும். காமனாக தானே இருக்குது, பி தானே இருக்குது. ஸோ பிங்கிறது கிடைக்கும் காமன். அப்போ இந்த பிங்கிறது எதில் இருக்கணும் அப்படின்னா பிலாங்ஸ் டு டவ்வாக இருக்கணும். ஆனால் பிங்கிறது இருக்கான்னு பாருங்கள், இதில் தான் சேர்ந்த மாதிரி தான் இருக்கே தவிர தனி ஒரு செட் மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு எலமெண்ட் மாதிரி தனியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லை. ஓகே, அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு டவ். அப்போ டோபாலஜிக்கான ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுது, ஏன்னா அந்த செட்லேயே பையும் எக்ஸும் இருக்குது. யூனியன் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. சரிங்களா? ஆனால் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகலை அப்படின்னா அந்த செட்டில் இல்லை. சரிங்களா? அந்த பிங்கிறது அந்த டவுங்கிற அந்த செட்டில் இல்லை. ஓகே, அப்போ ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணல அப்படின்னாலுமே இந்த டவ் என்னன்னு சொல்ல முடியாது, டோபாலஜின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நாட் ஏ டோபாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். லெட் எக்ஸ் பி எனி செட் அண்டு டவ் எஃப்னு எடுத்துக்கிறாங்க. எஃப்னா ஃபைனைட்டை மீன் பண்ணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப்னு இந்த மாதிரி போட்டிருந்தாவே டோபாலஜியில் ஃபைனைட் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவாங்க. அதை எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்கள், யூங்கிற செட்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த யூங்கிறது எப்படி இருக்கும்னா சப்செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். அந்த எக்ஸுங்கிற ஹோல் செட் இருக்கு இல்லையா, அதோட சப்செட் அப்படி இல்லைன்னா ஈக்குவல் செட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சச் தட் எக்ஸ் மைனஸ் யூ பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கணும், ஆன்சர் பாருங்கள், ஃபைனைட்டாக கிடைக்கணும். இதுதான் இதில் மெயின் கண்டிஷனே. எக்ஸ் மைனஸ் யூ பண்ணிங்கன்னா ஃபைனைட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறாங்க, எக்ஸ் மைனஸ் யூ பண்ணால் எக்ஸே கிடைக்கணும். அப்போ இந்த யூ வந்து என்னவா எடுத்திருப்போம் அப்படின்னா எம்டி செட்டாக எடுத்திருப்போம். அப்போ எக்ஸோட ஒரு எம்டி செட்டை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா யார் தான் ஆன்சராக கிடைக்கும், இந்த எக்ஸே தான் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த யூன்றது எம்டி செட்டாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் வரணும். வந்துச்சு அப்படின்னா இந்த டவ் எஃப்னு இருக்கு இல்லையா, அந்த செட்டை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், டவ் எஃப் ஈஸியா டோபாலஜின்னு தான் சொல்கிறாங்க எக்ஸில். அதை இன்னும் என்ன நேம் வச்சு சொல்கிறாங்க பாருங்கள், இட் இஸ் கால்டு தி ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கோஃபைனைட் டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு நேம் சொல்லிடுறாங்க. ஃபைனைட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் வர்றதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மைனஸ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, நம்ம காம்ப்ளிமெண்ட்னாவே ஹோல் செட்லேருந்து என்ன பண்ணுவோம், எந்த செட்டோட காம்ப்ளிமெண்ட் வேணுமோ அதை சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து யூ காம்ப்ளிமெண்ட் மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ் மைனஸ் யூன்னு தானே வருது, எக்ஸுங்கிறது ஹோல் செட்டு மைனஸ் யூன்ற மாதிரி வருது. அப்படின்றப்ப உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டும் சேர்ந்து வர்றதுனால இதை என்னன்னு சொல்லிடுறாங்க, ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா கோஃபைனைட் டோபாலஜி ஆன் எக்ஸ். எல்லாமே எக்ஸில் தான் நம்ம டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸுங்கிற செட்டு தானே எடுக்கிறோம், அதனால் எக்ஸ்ன்னு வரும். இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எதை மீன் பண்ணி அங்கே டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் எக்ஸ் பி எனி செட்டு தான் சொல்லியிருக்காங்க. அண்டு டவ் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சின்னா எதை மீன் பண்ணுதுன்னு பாருங்கள், கவுண்டபுள்னு இருக்கா, அதை தான் மீன் பண்ணுது.
டவு சி ஈக்குவல் டு யூங்கிற அந்த செட்டை வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த யூங்கிறது எப்படி இருக்கணும்னா சப்செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தான். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாடல்லே தான் வரும் எல்லாமே. அப்போ எக்ஸ் மைனஸ் யூ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட் வருது, எக்ஸ் மைனஸ், அதாவது ஹோல் செட்லேருந்து இந்த செட்டை வந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி தான். அதே இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் யூ பண்ணால் அந்த எக்ஸே கிடைக்கணும். அப்போ இந்த யூங்கிறது கண்டிப்பாக எம்டி செட்டாக எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா அந்த டவு சிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு டோபாலஜின்னு சொல்கிறாங்க எக்ஸில். அதேமாதிரி அந்த டவு சின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன மீன் பண்ணலாம் பாருங்கள், கால்டு தி கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா கவுண்டபிள் இருக்குது, அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டுக்கான கண்டிஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த டவு சி என்னன்னு சொல்லிடுறாங்க, கவுண்டபிள் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற ஹோல் செட்டில். இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லலாம், கோ கவுண்டபிள் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு நேமுமே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதுவும் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. எக்ஸுங்கிற அந்த செட்டை வந்து ரியல் நம்பர்லேயே எடுத்துக்கிறாங்க. அண்ட் டவு எஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. டவு எஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி செட் எடுத்துக்கிறாங்க. யூனியன் யூங்கிற செட்டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறுங்கிற செட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சப்செட்டாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தோம், எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு செட்டுன்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே எக்ஸுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆறுன்னே சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஆறுன்னே மாற்றிடுறாங்க. ஏன்னா எக்ஸை வந்து நம்ம ஆறுன்னே எடுத்துக்கிறோம், அதனால் மாற்றிக்குவாங்க. மற்றபடி இதே சேம் கான்செப்ட் மாதிரி தான் தெரியும் இங்கே பார்க்குறதுக்கு, பட் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கண்டிஷன் டிஃபர் ஆகும். இங்கெல்லாம் கவுண்டபிளுக்காக தான் இந்த மாதிரி எடுத்திருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் எல்லாமே எதில் இருக்கணும்னா யூவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தேர் எக்ஸிஸ்ட் எப்சிலான் கிரேட்டர் தன் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்சிலான் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தன் 0. எந்த இடத்துல எப்சிலான் வந்தாலுமே அது வந்து ஒரு கிரேட்டர் தன் 0 வேல்யூவாக தான் இருக்கும். சரிங்களா, அதுதான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சச் தட் எக்ஸ் மைனஸ் எப்சிலான் கமா எக்ஸ் ப்ளஸ் எப்சிலான் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த எப்சிலானை வச்சு மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு செட்டாக கிடைக்கும் இல்லையா, அந்த செட்டை வந்து எப்படி இருக்கணும்னாக்க சப்செட் ஆர் ஈக்குவல் டு யூவாக இருக்கணும். நம்ம ஆக்சுவலி அந்த எக்ஸுங்கிறதே எதில் தான் எடுக்கிறோம், யூவில் தான் எடுக்கிறோம். எடுத்து அந்த எப்சிலானோட சம் ப்ராசஸ் பண்ணுறோம். கிடைக்கிற அந்த செட்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்செட்டாக இருக்கணும், அல்லது ஈக்குவல் டு யூவாக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த டவு எஸ்ஸுங்கிற அந்த செட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரில், எக்ஸில் சொல்ல முடியாது, ஆரில். ஆனால் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தானே எடுத்திருக்காங்க. பட் இங்கே ஆர் தான் மெயினாக ரெஃபர் பண்ணதுனால டோபாலஜி ஆன் ஆர் அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸ்ன்னு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு ஈக்குவல்ன்ற மாதிரி தான் இங்கே எடுத்திருக்கோம். அதனால் எக்ஸ்ன்னு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட் இஸ் கால்டு தி ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. அப்போ இதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படின்னாவே ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டர்ட் பேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்டர்ட் பேராக இருக்கும். ஸோ இது ஒன்று ஐடியா வச்சுக்கோங்க. ஆர் யூஸ்வல் டோபாலஜி ஆன் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் டோபாலஜி அப்படின்னும் அந்த ஆரில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் ஆர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் திஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் இன்டர்வலாக இருந்துச்சு அப்படின்னாவே ஆரில் கண்டிப்பாக அது எதில் வந்துடும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டோபாலஜியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஓப்பன் செட்ஸு, ஓப்பன் இன்டர்வல் அந்த மாதிரிலாம் வந்தாவே ஸ்டாண்டர்ட் டோபாலஜியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இல்லைனா யூஸ்வல் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா.